மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ற பயணத்துல இன்னைக்கு நாள் 15. காலையில எப்பயும் போல ஜிம்முக்கு போயிட்டு நம்மளோட ஜிம்ல கிளைண்ட் ஒருத்தர் ட்ரைபாய்டு ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்க சொல்லி கொடுத்துருந்தாரு. அவர் கொடுத்து ஒரு 3 மாசத்துக்கு மேல இருக்கும். நானும் யூஸ் பண்ணலான்ட்டு தூக்கி ஒரு மூலையில வச்சுட்டேன். இப்ப எடுத்து பாக்குறேன், அதோட ஹோல்டர் மட்டும் உடஞ்சிருந்தது. புதுசு ஒன்று வாங்கிடலான்ட்டு ஆர்டர் போட்டேன். அது வரதுக்கு ஒரு 4 நாள் ஆயிடுச்சு. மண்டே நைட்டு தான் டெலிவரி ஆனதுனால அடுத்த நாள் ஜிம்முக்கு எடுத்துட்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்மளோட வாத்தியாரை போய் பார்த்துட்டு வந்துடலாமேன்னு அவர் இருக்கிற ஜிம்முக்கு போனதும் நம்ம பாடியோட கரண்ட் கண்டிஷனை செக் பண்ணிட்டு டயட்டே ஒர்க் அவுட்ல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுமான்னு கேட்டேன். எதுவும் மாத்த வேணாம், இப்போ இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு நம்ம ஜிம்முக்கு வந்ததும் நம்மளோட ஃபர்ஸ்ட் மீலான ஓட் மீலை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட வேலை நேரம் முடிஞ்சதும் ட்ரெட்மில் 30 நிமிஷம் பண்ணிட்டு அப்படியே எலிப்டிக்கல் ஒரு 5 நிமிஷம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு பண்ண வேண்டிய கார்டியோ செஷனை கம்ப்ளீட் பண்ணதும் டெய்லியும் பண்ற ஆப்ஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு எப்பவும் போல மதியம் ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட செகண்ட் மீலை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம்முக்கு போனதும் இன்னைக்கு பண்ண வேண்டிய ஒர்க் அவுட்டு ஷோல்டர், பைசெப்ஸ், காஃப். ஷோல்டர்ல 4 வேரியேஷன். அதுல ஃபர்ஸ்ட் வேரியேஷனா ஃபேஸ்ஃபுல்ஸ் ஒரு 4 செட் பண்ணிட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கு அப்புறம் பைசெப்ல ஒரு 2 வேரியேஷன் பண்ணிட்டு என்னோட வேலை நேரம் வந்ததுனால காஃப் மசில் ட்ரெயின் பண்ணத வீடியோ எடுக்க முடியல. இன்னைக்கு பண்ண வேண்டிய ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணதும் போஸ்ட் ஒர்க் அவுட் மீலை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஜிம்மில் இருக்கிற பசங்க கூட கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அப்புறம் ஜிம்மில் இருக்கிற என்னோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.